அன்பான வணக்கங்கள் குழந்தைகளே. இன்னைக்கு நாம கன்னிக்கோவில் ராஜா ஐயா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய கதை சொல்லி எலி என்னும் சிறுவர் கதைகள் நூலிலிருந்து விடுதலை 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 அப்படிங்கிற ஒரு கதையத்தான் பார்க்க போறோம். பேர்லயே ஒரு பிரம்மாண்டம், அழகு, ஒரு மகிழ்ச்சி எல்லாமே இருக்கு இல்லைங்களா? வாங்க கதைக்குள்ள போய் அப்படி என்னதான் இருக்கு இந்த கதைக்குள்ள அப்படின்னு பாத்திரலாம். ஒரு அடர்ந்த காடு குழந்தைகளே. அந்த காடு நிறைய அங்கங்க பாத்தீங்கன்னா பழமரங்களா நிறைஞ்சிருக்கு. நாவல் பழம், சப்போட்டா பழம், பலாப்பழம், வாழைப்பழம், பப்பாளி பழம் அப்படின்னு நிறைய பழமரங்கள் தான் அந்த காடு நிறைய நிறைஞ்சிருக்கு. ஒவ்வொரு மரமும் ஒவ்வொன்னு பேசிட்டு இருக்கு குழந்தைகளே. சப்போட்டா மரம் பாத்தீங்கன்னா என்னோட விதைகளை பூரா இந்த பறவைகள் சாப்பிட்டு 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 பக்கத்திலேயே எங்கேயாவது கொண்டு போய் போட்டு அந்த மரங்கள் எல்லாம் என்னோட பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து அழகா நிற்கக்கூடியதை பார்த்தா எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுது. பலாப்பழ மரம் இருந்துட்டு ஐயோ இல்ல என்னோட விதைகளை பறவைகள் வந்துட்டு முழுங்குறக்கே கஷ்டப்படும், இருந்தாலும் இந்த விதைகள் வந்துட்டு வெளிய போய் பல இடங்களுக்கும் போய் அது நிறைய பேருக்கு பயன் தர்றதா எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு பலாப்பழ மரம் சொல்லுது. இதே மாதிரி ஒவ்வொரு மரங்களும் ஒவ்வொரு கருத்தை சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஒரு அழகான குட்டி பறவை வந்துட்டு உட்காருது. ஒரு நாவல் பழத்துல உட்காருது, நாவல் பழ மரத்துல உட்கார்ந்து அந்த நாவல் பழங்களை எல்லாம் சாப்பிட்டு அதனுடைய விதைகளை எல்லாம் எடுத்துக்குது. அப்படியே அந்த பறவை பறந்து போகுது. பறந்து போகும்போது எச்சமிட்டுட்டே போகுது. எச்சமிடும்போது ஒரு இடத்துல அந்த நாவல் பழத்தினுடைய ஒரு விதை விழுந்துருது. இப்ப அந்த விதை வந்துட்டு அந்த இடத்திலேயே கொஞ்ச நாள் கிடக்குது. கிடக்கும் பொழுது சிறுவர்கள் எல்லாம் அந்த விதை இருக்கக்கூடிய இடத்துல விளையாட ஆரம்பிக்கிறாங்க. டேய் சிவா, வேகமா பந்து எடுத்து அடிடா, இந்த முறை விட்டுறாத அப்படின்னு ஒருத்தர் சொல்றா. யாருன்னு பாத்தீங்கன்னா வெங்கி. சரிடா, நான் கரெக்டா அடிச்சிடுறேன், நீ பாத்துக்க அப்படின்னு அங்கிருந்து இன்னொரு குரல். யாருன்னு பாத்தீங்கன்னா சிவா. இந்த மாதிரி 2 பேரும் நண்பர்கள் விளையாடுறாங்க. மற்ற நண்பர்களும் கூட எல்லாரும் இருக்காங்க. வேலு அப்படிங்கிற நண்பரும் இருக்காரு. இந்த மாதிரி எல்லா நண்பர்களும் கூடி அந்த இடத்துல விளையாண்டுட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல பார்த்தா திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது. அப்ப வந்துட்டு இந்த விதை மீது ஏதோ டப்பு 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 டப்புன்னு விலகக்கூடிய ஏதோ அழுத்த மாதிரி இருக்கு. என்னடா ஏதோ பெரிய அழுத்த மாதிரி டம்மு டம்முன்னு நம்ம மேல விழுகுதேன்னு பார்த்தா மழை பெய்யுது. அந்த விதைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நாம இனி வெளியே வரப்போறோம்ப்பா, முளைச்சு வரப்போறோம்ப்பா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அந்த விதைக்குள்ள வந்துருச்சு. ஆனா ஏதோ நாத்தம். என்னன்னு பார்த்தா பக்கத்துல குப்பமேடு. அதை வந்துட்டு அந்த குழந்தைங்க தான் சொல்றாங்க, டேய் அங்க போகாத, அங்க குப்பமேடு இருக்கு, மழை பெய்யுது, வா நம்ம அண்ணாச்சி கடைக்கு போலாம் அப்படின்னு எல்லாம் அண்ணாச்சி கடைக்கு ஓடிடுறாங்க. உடனே பார்த்தா அந்த விதை ஓரளவுக்கு சந்தோஷப்படுது. அதே நேரத்துல அங்க இருக்கக்கூடிய குப்பை நாத்தம் அதை நினைச்சு வருத்தப்படுது. இந்த மனுஷங்களுக்கு வேற எந்த இடமே கிடைக்காதா, எங்க பார்த்தாலும் குப்பையை போட்டு வச்சிடுறாங்க, கண்ட இடத்துல குப்பை போடுறாங்களே, இவங்க எல்லாம் மனுஷங்க தானா அப்படிங்கிற அளவுக்கு அந்த விதையும் நினைச்சுக்குது குழந்தைகளே. இப்படி இருக்கும் பொழுது மழை விட்டுருது. அந்த விதையும் நல்லா ஊறி போயிருது. மறுபடியும் குழந்தைகளா விளையாடுறதுக்கு வர்றாங்க. அப்ப வந்துட்டு ஒரு 2-3 நாள் தொடர்ச்சியா இப்படியே நடந்துகிட்டே இருக்கு. அந்த விதையும் நினைக்குது, இது கண்டிப்பா கோடை விடுமுறை காலமா தாப்பா இருக்கணும், அதனாலதான் டெய்லி இந்த பசங்க விளையாடுறதுக்கு வந்துடுறாங்க, இல்லாட்டி ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க இல்லையா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடியது ஒரு 5-6 நாள் கழிச்சு அந்த விதை அப்படியே மெல்லமாக உடைந்து வளர தொடங்குகிறது. அந்த குப்பைகளுக்கு மத்தியில அந்த குப்பைகள் அப்படியே அதுக்கு லேசா வழியாகுது. அந்த குப்பைகள் அப்படியே தள்ளிட்டு மெல்லமா துளிர் விட்டு வளர தொடங்குகிறது. அந்த விதை அப்படியே வளர்ந்து ஒரு சின்ன செடியாகி நிற்கிறது குழந்தைகளே. அந்த சமயத்துல நம்ம பசங்க எல்லாம் வந்து விளையாட்டு இருக்கும் பொழுது பந்து வந்துட்டு தப்புன்னு விழுந்துருது அந்த விதை அந்த செடி பக்கத்துல. உடனே அப்படின்னு பாக்குது அந்த விதை. பார்த்துட்டே இருக்கும் பொழுது சிவா ஓடி வந்து ஒரு குச்சியை வச்சு கிளறி அந்த குப்பையெல்லாம் தள்ளி விடுறான். உடனே அந்த செடிக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. நம்ம வளர்றக்கே கஷ்டப்பட்டு இருந்தோமே, இப்படி முட்டி மோதி வளர்ந்துட்டு இருந்தோமே, இப்ப பார்த்தா அருமையா நமக்கு பண்ணி விட்டானே பையன், இந்த குப்பையெல்லாம் தள்ளி விட்டானே அப்படின்னு பாக்குது. டேய் இங்க பாருங்கடா, பந்து விழுந்த இடத்துல ஒரு செடி இருக்கு அப்படின்னு கூப்பிடுறான். உடனே வெங்கியும் சரி வேலும் சரி எல்லாம் ஓடி வந்து பாக்குறாங்க. அழகான செடி வளர்ந்துருக்குது. டேய் இது நாவல் செடிடா, இது நம்ம சாப்பிட்டோம்னு வை, இது பெரிய மரமாயி நம்ம அந்த அதுல வரக்கூடிய பழத்தை சாப்பிட்டோம்னு வை, நாக்கெல்லாம் நீல நிறமா இருக்குண்டா, நல்லா டேஸ்டா இருக்குண்டா, உப்பு மிளகா பொடி வச்சு சாப்பிட்டா அதை விட நல்லா இருக்குண்டா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒண்ணு பேசிக்கிறாங்க. அப்படியா, அப்ப நம்ம இந்த செடி இங்க விடக்கூடாது, இங்க விட்டா இந்த மனுஷப்ப இங்க குப்பையை போட்டே இந்த செடியை கொண்டு போடுவாங்க, நம்ம என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு நம்ம ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போயிடலாம்டா, லீவ் முடிஞ்சது ஸ்கூல் ஆரம்பிப்பாங்க இல்லையா, அப்ப ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போயிடலாம். அங்க நம்ம வாட்ச்மேன் தாத்தா கிட்ட கொடுத்துட்டோம்னா அவருக்கு மரம் வளர்க்கறது ரொம்ப பிடிக்கும், அவர் எங்கேயாவது நம்ம கிரவுண்ட்ல கொண்டு போய் வச்சு வளர்த்துவாரு,
ஒரு 4-5 வருஷம் போனா நம்மளும் நாவல் பழம் சாப்பிடலாம், மத்தவங்களும் சாப்பிட்டு பயனடைவாங்கடா அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு எடுத்துட்டு போறாங்க. அப்ப அந்த விதை பாடுகிறது, விடுதலை 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 விடுதலை, குப்பை மேட்டிலிருந்து எனக்கு விடுதலை, நாற்றத்திலிருந்து எனக்கு விடுதலை, விடுதலை விடுதலை விடுதலைன்னு சொல்லிக்கொண்டு விடுதலை பெற்று ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மரமாக மாறுவதற்கு அந்த விதை கிளம்பி விட்டது. குழந்தைகளே, எப்படி இருந்தது கதை? இதே போல உங்களினுடைய கதைகளும் நம்முடைய அதிசயா டிவியில ஒளிபரப்பாக வேண்டுமா? கீழே தெரியக்கூடிய இந்த எண்ணுக்கு உங்களினுடைய கதைகளை அனுப்பி வையுங்கள். காணொளிகளாக பதிவு செய்தும் அனுப்பலாம், நீங்கள் எழுதிய கதைகளையும் அனுப்பலாம். அதே போல நம்முடைய அறிவுச்சோலை கல்வி விழிப்புணர்வு மையம் சார்பாக தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய தேன் மிட்டாய் இதழுக்கு உங்களுடைய படைப்புகள் நீங்க வரைஞ்ச ஓவியமா இருந்தாலும் சரி, நீங்க எழுதிய கவிதையாக இருந்தாலும் சரி, உங்கள் கதைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் எழுதக்கூடிய துணுக்குகளாக இருந்தாலும் சரி, உங்கள் கட்டுரைகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அனுப்பி வையுங்கள். தேன் மிட்டாய் இதழில் பிரசுரிக்கப்படும். அதே போல உங்களுடைய கதைகள், நீங்கள் எழுதக்கூடிய கதைகள், நீங்கள் சொல்லக்கூடிய கதைகள் நம்முடைய அதிசயா டிவியிலே ஒளிபரப்பப்படும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.